வேலூரை அடுத்த விரிஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோயில்ல 3 குளங்கள் இருக்குங்க. பெண்கள் பிரார்த்தனைக்காக அந்த குளத்துல இறங்கி குளிக்கும் பொழுது வெளியிலேருந்து யாராலையுமே பார்க்க முடியாது. எனவே பெண்கள் பாதுகாப்பாக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை பாருங்க, கோயிலில் இருக்கிற இன்னொரு குளம் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. சின்னதாக இருக்கு. இதில் தண்ணி இருந்தால் பாதுகாப்பாக குளிக்கலாம், மூழ்கிட முடியாது, உயரம் கம்மியாக இருக்கு. நேராக ஒரு தொலை இருக்கு பாருங்க. அந்த தொலை வழியாக சுற்றிலும் மழை பெஞ்சால் அந்த தண்ணி இதில் விழற மாதிரி அமைப்பு ஏற்பாடு இருக்கிறாங்க. இது அந்த காலத்தில் ஏற்படுத்தின மழைநீர் சேகரிப்பு குளமாக கூட இருக்கலாம். தூரத்தில் ஒரு மதில் சுவர் தெரியுது பாருங்க, அதுவும் ஒரு குளம் தான். வாங்க பார்க்கலாம். இதை பாருங்க, இந்த குளத்திற்கு வெளியில் எழுதியிருக்காங்க இது மழைநீர் சேகரிப்பு அமைப்பு அப்படின்ட்டு. ஆனால் இந்த குளத்தை பார்த்தா இப்போ கட்டின குளம் மாதிரி தெரியல, பழசு மாதிரி இருக்கு. எதிர்காலத்தில் பொது இடத்தில் இருக்கும் குளம் அபகரிக்கப்படும், அதனால் நிலத்தடி நீர் சுத்தமாக இல்லாமல் போயிடும் அப்படின்ற தொலைநோக்கு பார்வையோடு முன்னோர்களால் கோயில் குளங்களும் அமைக்கப்பட்டிருக்குமோ?